Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் டே சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஒரு சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 2 ஆஃபாக பிரிக்கணும். அந்த 2 ஆஃபாக பேஸ் பண்ணி தான் படிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல விஷுவல் எய்ட்ஸ் ஃபார் EDAவும் EDAனா என்ன, அதோட ஸ்டெப்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த ஆஃப்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் குரூப்பிங் டேட்டா செட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். என்ன புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷினும் கூட. ஈஸியாக நீங்கள் என்னென்ன டெக்னிக் இருக்கும், ஒரு டேட்டா இருக்குதுன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம், அதுக்கு பேர் தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதில் என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குன்னு நீட்டாக படித்து அதோடைய ப்ரோக்ராம் தென் அதோடைய அவுட்புட் இதை மட்டும் போட்டோம்னாலே நமக்கு போதும், ஓகேவா? ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது கன்வெர்ட் டேட்டா ஃப்ரம் ஒன் ஃபார்மேட் ஆர் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் அனதர் ஃபார்மேட், ஓகேவா? ஒரு ஃபார்மேட் ஆஃப் டேட்டாவை இன்னொரு ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம். அதில் பல டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டீடூப்ளிகேஷன். டேட்டா டீடூப்ளிகேஷன் அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணும் கண்டுபிடிச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கீ ரீஸ்ட்ரக்சரிங். கீ ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் கீயா அனதர் டைப் ஆஃப் கீயா மாற்றுறதுக்கு இந்த டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேட்டா கிளென்சிங். டேட்டா கிளென்சிங் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத டேட்டா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணும். அதாவது அவுட் ஆஃப் டேட்டில் இருக்க டேட்டா, இன்அக்யூரேட்டாக இருக்கிறது, இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனு, அது மாதிரி இருக்க டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே டேட்டாலாம் எடுத்து ரிமூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டேட்டா வேலிடேஷன். டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க ரூல்ஸ் படி நம்ம டேட்டா இருக்கான்னு பார்க்கும், எல்லாத்தையும் செக் பண்ணும். இல்லை அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறது. நெக்ஸ்ட் ஃபார்மேட் ரிவிஷனிங்னா ஒன் ஃபார்மேட் ஆஃப் டேட்டாவை அனதர் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. டேட்டா டெரிவேஷன் அப்படின்னா என்ன, கிரியேட்டிங் செட் ஆஃப் ரூல்ஸ் தட் ஜென்ரேட் மோர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா சோர்ஸ். நம்மக்கிட்ட இருக்க டேட்டா நிறைய டேட்டா இருக்குன்னா அதுலேருந்து நமக்கு தேவையான அந்த ரூல்ஸ், அந்த ரெகுலேஷன்ஸை, முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் தனியாக எடுத்து கொடுக்கறது டேட்டா டெரிவேஷனோடைய வேலை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா டேட்டா அக்ரிகேஷன். டேட்டா அக்ரிகேஷன்னா சம்மரைசிங், ஓகேவா? ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் மட்டும் தனியாக எடுத்து அந்த விஷயத்தை தனியாக வைக்கிறதுக்கு பேர் டேட்டா அக்ரிகேஷன். டேட்டா இன்டகிரேஷன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டேட்டாவெல்லாம் ஒன்று சேர்க்கறது, மெர்ஜிங் டெம், ஓகேவா? மெர்ஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா டேட்டா இன்டகிரேஷன். நெக்ஸ்ட் டேட்டா ஃபில்டரிங் மீன்ஸ் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தனியாக எடுக்கிறது தான் இதுவுமே டெக்னிக். டேட்டா ஃபில்டரிங். டேட்டா ஜாயினிங்கும் சேர்த்து தான் ரிலேஷன்ஷிப் பண்ணுது. அதாவது டேபிள்ஸில் ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டேட்டாவெல்லாம் ரிலேஷன்ஷிப் பண்ணி சேர்க்க போகிறோம், ஓகேவா? இவ்வளோதான் நமக்கு என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா. எதுக்காக இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கு தான். நம்ம டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கம்பேட்டபிலிட்டி நல்லா இருக்கும். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலபிலிட்டியும் நிறையா இருக்கும். அதுக்காக தான் இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்ஸே நம்ம கொண்டு வரோம். இப்போ வாங்க இந்த டெக்னிக் எல்லாமே ஒவ்வொன்றும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மெர்ஜிங் டேட்டா பேஸ் ஸ்டைல் டேட்டா ஃப்ரேம்ஸ், ஓகேவா? டேட்டா பேஸை எப்படி மெர்ஜ் பண்ண போகிறோம், அதாவது ஒன்று சேர்க்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு காமன் டாஸ்க் டேட்டா மேனிப்புலேஷனுக்கு, அதாவது ஒரு டேட்டாவை இன்னொரு இதோ மாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம 2 டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த 2 டேபிளை ஒரு டேபிளாக மாற்றலாம். இந்த மாதிரி மெர்ஜிங் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுறது தான் இந்த மெர்ஜிங் டேட்டா பேஸ். இதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தோன்னா பாண்டாஸில் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். முதல்ல நமக்கு டேட்டா பேஸ்லாம் தேவைப்படுது, அதுதான் அந்த டேட்டா ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை தான், டேட்டா செட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டேட்டா ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ முதல்ல நம்ம கிட்ட பாண்டாஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும், இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாண்டாஸை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்போர்ட் பாண்டாஸஸ் பிடி. அதுக்கப்புறம் டேட்டா ஃப்ரேம்ஸை கிரியேட் பண்ணணும். அதுதான் தேர்ட் ஸ்டெப், கிரியேட் எக்ஸாம்பிள் டேட்டா ஃப்ரேம்ஸ். முதல்ல எனக்கு 2 டேட்டா ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கிறேன், ஏன்னா 2 இருந்தால் தான் என்னால் மெர்ஜ் பண்ண முடியும், ஒன்று சேர்க்க முடியும், ஓகேங்களா? முதல்ல டேட்டா ஃப்ரேம் 1 எடுத்துக்கிறோம். DF இந்த ஹேஷ் போட்டு எழுதுறதுலாம் நமக்கான கமெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை, ஜஸ்ட் ப்ரோக்ராம் எழுதுனா போதும், ஓகேங்களா? ஸோ DF1 = pd.dataFrame. ஓகே, எனக்கு என்ன டேட்டா ஃப்ரேம் வேணுமோ நான் எப்பவுமே பாண்டாஸ்க்கு pd.dataFrame அப்படின்ற கீவேர்டு, அதாவது டி வந்து கேப்ஸ்ல இருக்கணும், எஃப் வந்து கேப்ஸ்ல இருக்கணும். இந்த கீவேர்டு இருந்தால் மட்டும்தான் டேட்டா ஃப்ரேம்ஸ் வந்து ரன் ஆகும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறது. ஸோ ஐடி நம்ம என்னெல்லாம் காலம்ல போடணும்னு நினைக்கிறோமோ அந்த இதுக்கு வந்து ஐடின்னு அந்த கொட்டேஷனுக்குள்ள நம்ம போடணும், ஓகேங்களா? அடுத்து நம்ம கோலன் போட்டு நம்ம என்னெல்லாம் டேட்டாஸை வந்து செட் ஆஃப் டேட்டாஸை வைக்க போகிறோமோ அந்த செட் ஆஃப் டேட்டாஸ்லாம் எப்படி நம்ம பைத்தானில் நார்மலாக மென்ஷன் பண்ணுவோமோ
பண்ணணும். அதே மாதிரி லிஸ்ட் எல்லாம் நம்பர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணணும். கேரக்டர்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே கொட்டேஷனுக்குள்ள மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐடி நேம் ஏஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எப்பவும் போல நான் கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பேரந்தசிஸும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம் 2 அதே மாதிரி ரெண்டாவது எடுத்துக்கிறேன். இதுல ஐடி சிட்டி சேலரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்க வந்து ஐடி நேம் ஏஜ் எடுத்துக்கிட்டேன். இங்க ஐடி சிட்டி சேலரி எடுத்துக்கிறேன். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டா ஃப்ரேம்ஸை மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் நேம் வந்து pd.merge ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த மெர்ஜ் ஃபங்க்ஷன் தான் ரெண்டு டேட்டா ஃப்ரேமும் ஒன்று சேர்க்கறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா பண்ண போகுது. இந்த மெர்ஜை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஜாயின்ஸ்னு சொல்லலாம். ஜாயினை டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல பண்ணலாம். there are 4 different types of join in SQL. okay, then inner join, left join, right join, outer join, 4 join இருக்கு. முதல்ல inner joinனா எப்படி இருக்கும்? inner join என்ன பண்ணும் அப்படின்னா ரோஸை மட்டும் தான் எழுதும். மேட்சிங்கா இருக்க ரெண்டு டேட்டா ஃப்ரேம்ஸ்ல இருக்க மேட்சிங் ரோஸை மட்டும் ரைட் பண்றது தான் இந்த inner join. அதுக்கான கீவேர்ட் எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா inner join அப்படின்னு சொல்லிட்டு inner underscore join, inner join equal to pd.merge. என்ன மெர்ஜ் பண்ண போறோம்னா df1 டேட்டா ஃப்ரேம் 1ஐயும் டேட்டா ஃப்ரேம் 2ஐயும் மெர்ஜ் பண்ண போறோம். இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆன் வந்து ஐடி எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறோம். ஆன் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. தென் ஹவ் வந்து எப்படின்னா இன்னர் ஜாயின் பேஸ் பண்ணி வரப்போகுது. ஓகேவா? இவ்வளவுதான். பிரிண்ட் இன்னர் ஜாயினை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். பிரிண்ட் இன்னர் ஜாயின் கொடுத்துட்டேன். ஓகேவா? இங்க இன்னர் ஜாயின் சொல்லி பிரிண்ட் பண்ணி எனக்கு இன்னர் ஜாயின் கொடு அப்படின்ட்டேன். இப்ப பாருங்க எனக்கு ஐடி எடுத்துக்குது. ஐடி 01. இப்ப நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி மேட்சிங் பீப்புள்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? ரெண்டு டேட்டா ஃப்ரேம்ல எது எனக்கு மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் தான் எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கேன். வேற எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காது. பிகாஸ் இது என்னன்னு சொல்லியிருக்கோம் இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு டேட்டா ஃப்ரேமையும் செக் பண்ணும். ரெண்டு டேட்டா ஃப்ரேம்ல எனக்கு எது சேமா இருக்குன்னு தோணுதோ அந்த சேம் திங்ஸை மட்டும் எடுத்து ரைட் பண்ணும். ஓகேவா? இது வந்து இன்னர் ஜாயினோட வேலை. அடுத்து லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ணும்? லெஃப்ட் ஜாயின் ரிட்டர்ன் ஆல் த ரோஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேட்டா ஃப்ரேம். லெஃப்ட் சைடு இருக்க டேட்டா ஃப்ரேம் எல்லாத்தையுமே அப்படியே எழுதுக்கும். அதுக்கு மேட்சா இருக்க ரோஸை மட்டும் தான் ரைட்ல ஃபில் பண்ணும். மற்ற எல்லா வேல்யூஸையும் நான் அப்படின்னு போட்டுரும். மேட்ச் ஆகுதா? நான்னா நாட் அ நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எனக்கு இல்லாத நம்பர், அதனால நான் ஃபில் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பண்ணணும்னா இங்க லெஃப்ட் ஜாயின் கீவேர்ட் எழுதிக்கணும். ஆன் ஐடி ஹவ் வந்து லெஃப்ட்ல கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற டேட்டா ஃப்ரேம் செட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கும். எடுத்துட்டு லெஃப்ட் சைடு எது மேட்சிங் ரோஸா இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்கும். இங்க வந்து செகண்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம் அப்படியே போட்டுருச்சு. செகண்ட் டேட்டா செட் எடுத்துக்குது. செகண்ட் DF2ல பாத்தீங்க அப்படின்னா இது எதுவுமே இருக்காதுன்னு நான் முதல்ல சொன்னேன். வெறும் நமக்கு சிட்டி சேலரி மட்டும் தான் இருக்கும் அடுத்த ரெண்டு பேருக்கு. ஸோ அவங்களோட மேட்சிங் டேட்டா செட்ஸை மட்டும் எடுத்துக்கிறது லெஃப்ட் ஜாயின். அடுத்து ரைட் ஜாயின். ரைட் ஜாயின் என்ன பண்ணும்? இதுக்கு ஆப்போசிட் எப்படி லெஃப்ட்டுக்கும் அதே மாதிரி ரைட் சைடு முதல்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடும். இந்த சைடு ஃபுல்லா ஃபில் பண்ணிடும். இங்க வந்து எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு மிச்ச வேல்யூ எல்லாம் நான்னு பிரிண்ட் பண்ணிடும். இங்க ரைட் ஜாயின்னு கொடுக்கணும், ஹவுல ரைட் கொடுக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க ரைட்ல ஃபில் ஆகாதெல்லாம் நான்ல போயிடும். அடுத்து அவுட்டர் ஜாயின். அவுட்டர் ஜாயின் அப்படின்னா என்ன? அந்த அவுட்டர் ஜாயின் ரிட்டர்ன் ஆல் ரோஸ் ஃப்ரம் த போத் டேட்டா ஃப்ரேம். ரெண்டு ஃப்ரேம்ல இருக்க எல்லா ரோஸையுமே இது பண்றது. மேட்சிங்லாம் இங்க செக் பண்ணாது. மேட்ச் இல்லைனாலுமே என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்டர் ஜாயின் எடுத்துக்கும். ஸோ அவுட்டர் ஜாயின் கீவேர்டு அவுட்டர் ஜாயின் ஹவ் வந்து அவுட்டர்ல கொடுத்துட்றோம். ஸோ எல்லாத்தையுமே லைனா ஃபில் பண்ணி எழுதிடுறது தான். நான் வேல்யூ இருந்தாலுமே எழுதிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி இருக்கிறது அவுட்டர் ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த 4 மெர்ஜ் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? நம்ம கிட்ட இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மெர்ஜிங் ஆன் மல்டிபிள் காலம்ஸ். மல்டிபிள் காலம்ஸ்னா நிறைய காலம்ஸ் இருந்துச்சுன்னா நான் எப்படி வந்து மெர்ஜ் பண்றது? ஒண்ணுமே கிடையாது. மல்டி மெர்ஜ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் மெர்ஜ் பண்ண போறோம். ஓகேவா? ஐடியும் நேமும் எடுத்துக்க போறோம். அந்த ஐடி நேம் தான் ஆன்ல கொடுத்துருக்கோம். தென் ஹவுன்றப்ப இன்னர் ஜாயின் பேஸ் பண்ணி இந்த மல்டி மெர்ஜ் வந்து பண்ண போறோம். ஸோ மல்டிபிள் மெர்ஜ் நடந்துரும். இங்க நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. இன்னர் ஜாயின் அப்படின்றது இந்த ரெண்டு ரோஸ் வந்து மேட்ச் ஆகிற ரோஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிறது. லெஃப்ட் ஜாயின் வந்து எல்லா ரோஸையுமே லெஃப்ட் டேட்டா ஃப்ரேம்ல எடுத்துக்கும். ரைட் டேட்டா ஃப்ரேம்ல மேட்ச்டு மட்டும் எடுத்துக்கும். ரைட் ஜாயின் வந்து ரைட்ல எல்லா ரோஸையுமே எடுத்துக்கும். லெஃப்ட் சைடு மட்டும் மேட்ச் ஆகிறத எடுத்துக்கும். அவுட்டர் ஜாயின் வந்து ரெண்டு ஃப்ரேம்ல இருக்க எல்லா வேல்யூஸுமே ஃபில் பண்ணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்றது pd.merge ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டெக்னிக் ரீஷேப்பிங் அண்ட் பைவோட்டிங். ரீஷேப்பிங் அண்ட் பைவோட்டிங் அப்படின்றது டேட்டா மேனிபுலேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்டான டெக்னிக். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா டு ரீஆர்கனைஸ் டேட்டா டு பெட்டர் ஷூட் ஆஃப் அவர் அனாலிசிஸ். நம்ம டேட்டாவை பார்க்குறப்ப ஈஸியா அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்காக அதை ரீஆர்கனைஸ் பண்றோம், ரீஅரேஞ்ச் பண்றோம். அந்த ரீஅரேஞ்சுக்கு பேர் தான் நம்ம ரீஷேப்பிங் அண்ட் பைவோட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரீஷேப்பிங் டேட்டா ஃப்ரேம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சேஞ்சிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஷேப் ஆர் டேட்டா. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஷேப் ஆஃப் த டேட்டாவை சேஞ்ச் பண்றது தான் இந்த ரீஷேப்
ரீஷேப்பிங் அப்படின்றது. ஒன்று நம்ம டேட்டாவை ஃப்ளாட்னிங் பண்ணலாம், அதாவது ஒரே சமமாக்கலாம், கொஞ்சமாக இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் அந்த ரீஷேப்பிங்கில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு யூசிங் மெல்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? மெல்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட் ஃபார்மட் டேட்டாவை லாங் ஃபார்மட் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த மெல்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்படின்னா ஒன்றுமே இல்லை, காலம்ஸில் இருக்க டேட்டாவை ரோஸில், அதாவது இது பண்ணுறது. ஓகே, திஸ் இஸ் யூஸ்ஃபுல் when you want to transform column into rows. இங்கே பாருங்க, வைட் ஃபார்மட் டேட்டாவா அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், நிறைய காலம்ஸ் போட்டு இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ்ல அதிகமா இருக்கிறத லாங் ஃபார்மட் டேட்டா அப்படின்னா இந்த லென்த்ல அதிகமாக்குறது. ஓகேவா? ஹரிசாண்டல்ல அதிகமா இருக்கிற டேட்டாவை வெர்டிக்கல்ல கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் இது. முதல்ல அதுக்கு வந்து இம்போர்ட் pandas as pd போட்டாச்சு, டேட்டா செட் எடுத்துக்கிட்டாச்சு, இது ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் இது. ஓகேவா? அதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மெல்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மாற்ற போறேன். ஸோ அதுக்கான கீவேர்ட் பார்த்தோம்னா df of melted equal to pd.melt. மெல்ட்டுக்குள்ள எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்துக்கிறேன். df டேட்டா ஃப்ரேம் எடுத்துக்கணும், id வெர்சஸ் id நேம் எடுத்துக்கணும், வேரியபிள் நேம் வந்து சப்ஜெக்ட் போட்டுக்கிறேன், வேரியபிள்ஸ் நேம் வேல்யூ நேம் வந்து ஸ்கோர் போட்டுக்கிறேன். இப்போ df மெல்டட் ஃப்ரேமை எனக்கு ஃபில் பண்றேன். ஒரிஜினல் டேட்டா பார்த்தோம்னா id நேம் மேக்ஸ் இங்கிலீஷ் நான் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறது, அது ஃபில் ஆகும். இதே எனக்கு ஆப்போசிட்டா எப்படி மெல்டட் டேட்டா ஃப்ரேம்ல இருந்தா இந்த மாதிரி. ஓகேவா? ஒவ்வொரு ரோக்கும் நீங்க எழுதுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா காலம்ல எழுதுற மாதிரி வந்துடும். ஸோ வைட் டேட்டா ஃப்ரேமை நான் வந்து லாங் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த மெல்டட் டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? யூசிங் பைவோட் ஃபங்க்ஷன். பைவோட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா சேம் வந்து நம்ம டேட்டாவை ரீஷேப் பண்ண போது, ஒரு ஃபார்மேட் ஆஃப் டேட்டாவை இன்னொரு ஃபார்மேட் மாற்ற போது, அது என்ன ஃபார்மேட் பார்த்தோம் அப்படின்னா லாங் ஃபார்மேட் டேட்டாவை மெல்ட்டுக்கு ஆப்போசிட் லாங் ஃபார்மேட் டேட்டாவை ஒயிட் ஃபார்மேட் டேட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ண போறது தான் இந்த பைவோட் டெக்னிக். ஓகேவா? ஸோ லாங் ஃபார்மேட் டேட்டாவா இருக்கு, அதை நான் என்ன பண்ண போறேன், பைவோட் யூஸ் பண்ணி லாங் ஃபார்மேட்ல இருக்கிறத ஒயிட் ஃபார்மேட்டா மாற்ற போறேன். அதுக்கு நான் யூஸ் பண்றது df long dot pivot. ஓகேவா? என்ன வேணுமோ அந்த ஒரே ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பைவோட் டேட்டா ஃப்ரேம் மாறிடுச்சு. அடுத்து பைவோட் டேபிள். அது பைவோட் டேட்டா ஃப்ரேமுக்கு பைவோட் டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன், அதாவது சம்மரைஸ் பண்றது, நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இருக்கிறது தான் இந்த பைவோட் டேபிளோட ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ பைவோட் டேபிள் ஃபங்க்ஷன் நம்ம போட்டுட்டோம். ஸோ இங்க பாருங்க டூப்ளிகேட் டேட்டா வித் டூப்ளிகேட் டேட்டாஸ் இருக்கு. டூப்ளிகேட் டேட்டா மீன்ஸ் இங்க பாருங்க ஒரே மாதிரி இருக்கிறது. ஓகேவா? அது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணி இந்த டூப்ளிகேட்டா இருக்க டேட்டாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினல் டேட்டாஸை மட்டும் எனக்கு கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பைவோட் டேபிள். ஸோ பைவோட் டேபிள் இஸ் யூஸ்ஃபுல் டு ரிமூவ் த டூப்ளிகேட் டேட்டா. ஸோ அக்ரிகேட் பண்ணி, அக்ரிகேட் மீன்ஸ் சம்மரைஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் கரெக்டாக கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றது தான் என்னன்னு சொல்றோம்னா பைவோட் டேபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ பைவோட் ஃபங்க்ஷன் வேற, பைவோட் டேபிள் வேற, அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்டிங் அண்ட் பிளாட்னிங் டேட்டா ஃப்ரேம்ஸ். எக்ஸ்பேண்டிங் அண்ட் பிளாட்னிங் டேட்டா ஃப்ரேம்ஸ்னா என்ன? யூசிங் ஸ்டாக் ஃபங்க்ஷன். ஸ்டாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை எப்படி இது பண்றோம்? ஸ்டாக் ஃபங்க்ஷன்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்பவே ஈஸி. ஓகேவா? காலம்ல இருக்க டேட்டாவை ரோக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ காலம் டு டேட்டா, இதுக்கு ஒரே ஒரு கீவேர்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். df stacked equal to df of stack set index. ஓகேவா? ஐடிக்கு எடுத்துக்கிறோம். ஸ்டாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா காலம் டு ரோவா மாத்துவோம். இந்த பாருங்க மாறிடுச்சா? ஸோ காலம்ல இருக்க ஃபங்க்ஷன்லாம் என்னவாயிடுச்சு அப்படின்னா ரோக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸ் இங்கிலீஷ் இங்கே போட்டோம், மார்க்ஸ்லாம் இங்கே போக ஆரம்பிச்சிடும் ஐடியோட. ஓகே, அதுவே வந்து என்ன பண்ணுவோம்னா அன்ஸ்டாக் அப்படின்னா ரிவர்ஸ் ஆஃப் ஸ்டாக். ஓகேவா? ரோஸ்ல இருக்கிறதெல்லாம் காலம்க்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேரு அன்ஸ்டாக் ஃபங்க்ஷன். அதுக்கு அன்ஸ்டாக்ன்ற கீவேர்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ df of unstacked equal to df dot unstack function. ஓகே, சம்மரி லாஸ்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மெல்ட் ஃபங்க்ஷன். மெல்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒயிட் ஃபார்மேட் டேட்டாவை லாங் ஃபார்மேட்டா மாத்துறதுக்கு மெல்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. பைவோட் டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா லாங் ஃபார்மேட் டேட்டாவை ஒயிட் ஃபார்மேட் டேட்டாவா மாத்தும். பைவோட் டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் கொடுக்கும், அதாவது சம்மரைசேஷன் கொடுக்கும். ஸ்டாக் ஃபங்க்ஷன் காலமை ரோவா மாத்தும், அன்ஸ்டாக் வந்து ரோவா காலமா மாத்தும். these are the function provide powerful tools for data manipulation. ஓகேவா? நம்ம டேட்டாவை வந்து அனாலிசிஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாத்துறதுக்கு இந்த டெக்னிக்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ these are some techniques for data transformation. மல்டி மெர்ஜிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரீஷேப்பிங்கும் பைவோட்டிங்கும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப லாங்காக இருக்கும் வீடியோ. நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டிரான்ஸ்ஃபார்மிங் டெக்னிக்லாம் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மிங் டெக்னிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.